வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற மாதிரி டெய்லியும் நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஓபன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பா. 2026 இந்த விடியல்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் விலை ஒரு சவரன் என்ன விக்குதுன்னு பாத்தீங்களா? ஐயோ, இனிமே தங்கம் வாங்கவே முடியாதுன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் ஒரு மென்டரா உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். விலை ஏறுறது நமக்கு எதிரி இல்ல, நம்மளோட பழைய காலத்து யோசனை தான் நமக்கு எதிரி. இன்னைக்கு இந்த நீண்ட பாட்காஸ்ட்ல யாருமே சொல்லித் தராத, யூடியூப்ல தேடினாலும் கிடைக்காத சில அண்டர் கிரவுண்ட் கோல்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நான் பேச போறேன். ஒரு காஃபி கப் எடுத்துட்டு நிதானமா உட்காருங்க. பகுதி 1. தங்கம் வெறும் நகை அல்ல, அது ஒரு குளோபல் கரன்சி. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தங்கங்கிறது கழுத்துல போடுற நகை மட்டும் கிடையாது. அது உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் செல்லுபடி ஆகிற ஒரு கரன்சி. 2026ல உலக பொருளாதாரம் ரொம்பவே மாறிடுச்சு. டாலரோட மதிப்பு மேலேயும் கீழையும் போயிட்டு இருக்கு. ஆனா தங்கம், அது ஒரு பாறை மாதிரி உறுதியா நிக்குது. ரகசியம் 1. தங்கம் வாங்கும்போது ஜுவல்லரி இமோஷனலா இருக்காதீங்க. ஒரு முதலீட்டாளரா யோசிங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு லாபம் தரும்னு கணக்கு போடுங்க. நகை கடைக்கு போய் நகையை ரசிச்சு வாங்குறதுக்கு முன்னாடி உங்க போன்ல இருக்கிற கோல்டு பிரைஸ் சார்ட்ட ஒரு நிமிஷம் பாருங்க. பகுதி 2. டிஜிட்டல் கோல்டு டஸ்டிங். யாரும் செய்யாத ஒரு யுக்தி. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மாசம் ஒரு முறையோ இல்ல வருஷம் ஒரு முறையோ தங்கம் வாங்க காசு சேமிக்கிறாங்க. அது தப்பு. சீக்ரெட் டிப். இதுக்கு பேரு கோல்டு டஸ்டிங். 2026ல எல்லா பேமெண்ட் ஆப்ஸ்லயும் டிஜிட்டல் கோல்டு இருக்கு. நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு 482 ரூபாய் பில் கட்டுறீங்கன்னு வைங்க. மீதி இருக்கிற 18 ரூபாய்க்கு உடனே டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க. அந்த சின்ன சில்லறை காசு ஒரு வருஷத்துல உங்களுக்கு 2-3 கிராம் தங்கத்தை குவிக்கும். இதுதான் டஸ்டிங் முறை. கண்ணுக்கு தெரியாத சேமிப்பு தான் மலையளவு வளரும். பகுதி 3. பழைய தங்கத்தை என்ன செய்வது? தி அப்கிரேட் மெத்தட். உங்க வீட்ல உங்க அம்மா காலத்துல அல்லது பாட்டி காலத்துல வாங்கின பழைய நகைகள் இருக்கா? அதுல ஹால் மார்க் இருக்காது, அதுல அழுக்கு படிஞ்சிருக்கும். அத அப்படியே லாக்கர்ல வச்சிருக்கிறது வேஸ்ட். தி ப்ரோ மூவ். 2026ல தங்கத்தை பியூரிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. அந்த பழைய தங்கத்தை உருக்கி 24K பிஸ்கட்டாவோ அல்லது காயினாவோ மாத்தி வைங்க. ஏன் தெரியுமா? நகை கடையில பழைய நகைன்னு சொல்லி அவங்க கழிக்கிற 10%, 15% சேதாரத்தை நீங்க இதன் மூலமா மிச்சப்படுத்தலாம். தங்கம் சுத்தமாக ஆக அதன் மதிப்பு கூடும். பகுதி 4. தங்கம் மற்றும் வெள்ளியின் ரேஷியோ விளையாட்டு. இது ஒரு மாஸ்டர் சீக்ரெட். தங்கம் விலை ரொம்ப ஏறிடுச்சுன்னா தங்கம் வாங்குறத நிறுத்திட்டு வெள்ளி வாங்குங்க. 2026ல இண்டஸ்ட்ரியல் தேவைக்காக வெள்ளியோட விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. தி ஸ்ட்ராட்டஜி. தங்கம் வெள்ளி விகிதத்தை பாருங்க. வெள்ளி நல்ல லாபம் தரும்போது அதை வித்திட்டு அந்த லாபத்துல தங்கம் வாங்குங்க. இதனால நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து பணம் போடாமலே உங்க தங்கத்தோட அளவை அதிகமாக்க முடியும். பகுதி 5. செய்யக்கூடாத 3 தவறுகள். வார்னிங் சைன்ஸ். மென்டரா நான் உங்களை எச்சரிக்க வேண்டிய இடம் இதுதான். இஎம்ஐ தங்கம். தயவு செஞ்சு இஎம்ஐல தங்கம் வாங்காதீங்க. வட்டிங்கிற பேர்ல உங்க லாபத்தை நீங்களே அழிச்சிடுவீங்க. அன்சர்டிஃபைட் கோல்டு. ஹால்மார்க் இல்லாத தங்கம் 2026ல வெறும் பித்தளைக்கு சமம். வாங்கும் போதே 6 டிஜிட் HUID கோட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோ. எல்லாரும் வாங்குறாங்கன்னு விலை உச்சத்துல இருக்கும்போது போய் வாங்காதீங்க. மார்க்கெட் குறையிற வரைக்கும் பொறுமையா இருங்க. பகுதி 6. கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம். தூங்கும் தங்கத்தை எழுப்புங்கள். நம்ம ஊர்ல பல வீடுகள்ல கிலோ கணக்குல தங்கம் பீரோக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அது பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாம அதனால நமக்கு எந்த வருமானமும் வர்றதில்ல. தி சீக்ரெட். இந்திய அரசாங்கத்தோட கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற நகைய பேங்க்ல கொடுத்தா அவங்க அதை உருக்கி பிஸ்கெட்டா மாத்தி அவங்க லாக்கர்ல வச்சுப்பாங்க. இதுக்கு வருஷத்துக்கு 2.25% முதல் 2.5% வரை தங்கம் வட்டியா கிடைக்கும். அதாவது நீங்க 100 கிராம் தங்கம் கொடுத்தா ஒரு வருஷம் கழிச்சு உங்க அக்கவுண்ட்ல 102.5 கிராம் தங்கம் இருக்கும். நகைய சும்மா வச்சிருக்காதீங்க. அது குட்டி போடணும்னா இந்த ஸ்கீம் தான் பெஸ்ட். மெச்சூரிட்டி முடிஞ்சதும் நீங்க தங்கமாவே திரும்ப வாங்கிக்கலாம்.
பகுதி 7 தி வெட்டிங் லூப் ஹோல், கல்யாண நகைகளுக்கான ஒரு மாஸ்டர் பிளான். 2026ல ஒரு கல்யாணம் பண்ணணும்னா நகைக்கே பல லட்சங்கள் ஆகுது. இதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு. ஸ்ட்ராட்டஜி. கல்யாணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேப்பர் கோல்ட், அதாவது ETF அல்லது SGB வாங்க ஆரம்பிங்க. கல்யாண தேதி நெருங்கும் போது அந்த பேப்பர் கோல்ட வித்திட்டு அன்னைக்கு இருக்கிற விலைக்கு நகையா மாத்துங்க. ஏன் தெரியுமா? நீங்க நகையா வாங்கி வச்சா அது பழைய மாடல் ஆயிடும். ஆனா பேப்பர் கோல்டா வச்சிருந்தா விலை ஏறுற லாபமும் கிடைக்கும். அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த புது மாடல் நகையும் நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் க்ரூமிங். பகுதி 8 ஆர்பிட்ரேஜ் சீக்ரெட், விலை வித்தியாசத்தில் லாபம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு விஷயம், கவனிச்சு கேளுங்க. ஒரே நேரத்துல 2 வேற இடங்கள்ல தங்கம் வேற விலையில விற்கப்படும். த கேப். உதாரணத்துக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் விலையையும் உங்க ஊர் நகைக்கடை விலையையும் கவனிங்க. சில சமயம் ஆன்லைன்ல விலை குறைவா இருக்கும்போது வாங்கிட்டு பிசிக்கல் மார்க்கெட்ல விலை அதிகமா இருக்கும்போது விற்கலாம். டெக் டிப். 2026ல நிறைய பிரைஸ் அலர்ட் ஆப் இருக்கு. தங்கம் விலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அந்த 5 நிமிஷ கேப்ல நீங்க வாங்குறது ஒரு வருஷத்துல ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தும். பகுதி 9 தங்கத்தின் சைக்காலஜிக்கல் ட்ராப், உளவியல் பொறி. விலை ஏறிக்கிட்டே போகும்போது இன்னும் ஏறுமேனு பேராசையில வாங்குறதும், விலை குறையும் போது ஐயோ நஷ்டம் வந்துடுமேனு பயந்து விற்கிறதும் தான் சாதாரண மக்கள் செய்யற தப்பு. மென்டர் அட்வைஸ். தங்கத்தை ஒரு நாளும் பயத்துல விற்காதீங்க. தங்கம்ங்கிறது உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சிலிண்டரை விலை ஏறுதுன்னு யாராவது விற்பாங்களா? மாட்டாங்க. தி ரூல் ஆஃப் 10. உங்க மொத்த சொத்துல 10% தங்கம் எப்பவும் இருக்கணும். அது 8% குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் தங்கம் வாங்குங்க. அது 15% தாண்டிடுச்சுன்னா அதை வித்து வேற ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் ரீபேலன்சிங் ரகசியம். பகுதி 10 டிஜிட்டல் லாக்கர் மற்றும் பிளாக் செயின் தங்கம் 2026 ஸ்பெஷல். இப்போ 2026ல டோக்கனைஸ்டு கோல்ட் ரொம்ப பிரபலம். பிளாக் செயின் தொழில்நுட்பம் மூலமா உங்க தங்கத்தை டிஜிட்டலா பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதுல திருட்டு பயம் இல்லை, தேய்மானம் இல்லை. நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க போன் மூலமா அந்த தங்கத்தை விற்கவோ இல்ல வேற ஒருத்தருக்கு அனுப்பவோ முடியும். டெக்னாலஜியை பயன்படுத்துறவன் தான் இந்த காலத்துல ஜெயிக்கிறான். நண்பா, தங்கம் சேமிக்கிறதுங்கிறது ஒரு நீண்ட கால பயணம், மாரத்தான். இன்னைக்கு 1 கிராம் தங்கம் வாங்கினாலும் அது உங்களோட வெற்றியை நோக்கிய ஒரு அடி. இன்னைக்கு நான் சொன்ன இந்த ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேல்யூபிள் கான்டென்ட்காக ஓபன் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ஆழமான வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.